கிருபையில பல கிருபை இருக்கு. நீங்க நினைச்சா சிங்கங்களின் வாய்களை கிழிக்கலாம், சிங்கங்களின் வாய்களை கட்டலாம், அடைக்கலாம். சிங்கங்களின் வாய்களை கிழிக்கலாம், சிங்கங்களின் வாய்களை அடைக்கலாம். ஏன்னா ரெண்டுக்கும் பலப்படுத்துற ஆண்டவர். ஆமென். உங்களை பலவானா மாத்தி சிங்கத்தை கிழிக்கவும் வைப்பாரு. நீங்க தேவ புத்திரர் சாயல்ல போய் நின்னீங்கன்னா வாய் காணா கட்டிடும். ஆமென். ரெண்டு எது வேணும்? காலையில இந்த காலையில தேவன் ஒரு ஆபம். நான் இயேசுவின் நாமத்தில் திருப்பெயரால் இந்த அபிஷேகத்தை கொண்டு கட்டவில்லை. கரங்களை தட்டி ஹலோ இருக்கீங்களா? ஏங்க நீங்க சாதாரணமானவங்க கிடையாதுங்க. நீங்க சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியும், சிங்கத்தின் வாயை கட்ட முடியும். ஒரு நாள் சிம்சோன் திம்னாத்துக்கு போகிற வழியில் ஒரு சிங்கம், ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிராய் வந்தது. அவன் ஒரு ஆட்டை கிழிப்பது போல சிம்சோன் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். இந்த பலன் உங்களுக்கு இறங்குவதாக, இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் உங்களுக்கு பெருகுவதாக. என்ன நடந்தது தெரியுமா? எதிராக அவன் திம்னாத்துக்கு போகிற வழியில ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிராக வந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பினார். ஆவியானவர் நிரப்பினதுக்கு அப்புறம் தான் கிழிக்கிறான். அவனுடைய சுய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம். எதிரா சிங்கம் வருது, அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆவியானவர் அவனை நிரப்ப ஆரம்பித்தார். தானியேல் எடுத்து வாசிச்சு பாருங்க. தானியேல் 6. ஆவியான நிரப்புனா ஒரு ஆட்டை கிழிப்பது போல கிழித்து போட்டான் சிங்கத்தை. ஆமென். நீங்க ஆவியானவர் நிரப்பப்பட்டீங்கன்னா சிங்கத்தை கிழிப்பீங்க.